வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் போண்டா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம நீல வாக்கில் வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்க நீல வாக்கில். இதை நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் குட்டி சின்னதாக இருந்தது மிளகா, ஸோ அதனால் ஒரு 4-5 மிளகாய் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இப்போ யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே நம்ம பண்ணிடலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பவுடர் தான் நான் போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கடலை மாவு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு சும்மா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கோதுமை மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இது உதிரி உதிரியாக தான் இருக்கணும். கோதுமை மாவு பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டுக்கேன். பிசையும் போது இதோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கணும். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம், அதுவும் 1 ஸ்பூன் வரா மாதிரி போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு சும்மா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே நீங்கள் பிசையணும். காரத்துக்கு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாத அப்படியே பிசையணும். உங்களுக்கு அந்த போண்டா போடுற கன்சிஸ்டன்சி வரலன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. நான் தண்ணியே ஊற்றலை, அந்த வெங்காயத்தில் வர்ற தண்ணியே வச்சு நல்லா நம்ம எல்லாமே பைண்ட் ஆகிட்டு நல்லா மர்ஜ் ஆகிட்டு நம்மளுக்கு போண்டா போடுற கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. உங்களுக்கு பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். எப்போவுமே இந்த மாவு வெங்காயம் தான் ஜாஸ்தியாக தெரியணும், மாவு லைட்டாக தான் தெரியணும். அப்போ தான் இந்த போண்டாக்கு நல்லா இருக்கும். ஸோ பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயத்தில் வர தண்ணியெல்லாம் நம்மளுக்கு எல்லா வெளியில் எல்லாமே மாவோட நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு போண்டா போட வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வருது நம்மளுக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக போட்டு போண்டா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் போட்டேன் இல்லையா, மீடியம் சைஸு. இதில் ஒரு 6-7 போண்டா வந்தது. சின்ன சைஸ் போண்டா தான், 6-7 போண்டா வந்தது. உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா குறைச்சிக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஒரு 6-7 போண்டா தான் வரும். ஸோ எல்லாத்தையும் போண்டாவாட்டம் நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து லைட்டாக இப்படி பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போவுமே எதில் பொரிப்பீங்களோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காயணும், காஞ்சோடனே போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு சூப்பராக வரும். ஸோ நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸு பாருங்கள், ஒன்று ஒன்றா நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு இருந்தாலே போதும். எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிட்டிங்கனாக்கா நிறைய ஆகிடும். இது போண்டா 6-7 தான் வரும். பாருங்கள், கரெக்டாக 7 போண்டா வந்திருக்கு. ஸோ இதை லோ ஃப்ளேமு ஹை ஃப்ளேமு மாற்றி மாற்றி வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சாக்கா நம்ம வெளியில் மட்டும் நம்மளுக்கு நல்ல கலர் கொடுத்துரும், உள்ளே வேகாத போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம திருப்பி விட்டுக்கோங்க.
அப்புறமா ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே, உள்ளே இருக்கிறது வெந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலே இருக்கிறது நல்லா கலர் கொடுத்துரும். ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஸோ மாற்றி மாற்றி வச்சு பொரித்து எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துட்டு வெளியில் வந்துட்டு கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா வெந்தவுடனே இது மாதிரி நம்ம கலர் கொடுக்கறதுக்கு நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா இன்னும் கலர் கொடுக்குற அளவுக்கு நல்லா கலராக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே ஒரு 5 to 10 minutesலேயே நம்ம செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.